வணக்கம் கருதி கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கொடகு, ஹாசன், சிக்கமகளூரு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் அணை மொத்த கொள்ளளவு 124.80 அடியாகும். அணை முழுமையாக நிரம்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து சுமார் 53,000 கன அடி உள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து உபரி நீராக இன்று காலை சுமார் 56,500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 60,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு அடுத்த 2-3 தினங்களுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சிக்கமகளூரு மற்றும் ஹாசன் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அங்குள்ள ஹாரங்கி அணை, அதாவது ஹாசன் அருகே உள்ள ஹாரங்கி அணை முழு கொள்ளளவு எட்டியுள்ளதால் அங்கிருந்து சுமார் 40,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அந்த நீர் அனைத்தும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் தற்போது வரும் நீர் அனைத்தும் முழுமையாக உபரி நீராக காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட வேண்டியதுள்ளது. எனவே இந்த தற்போது மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினம் தாலுகாவில் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரியில் 60,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருந்த நிலையில் மைசூரு மாவட்டம் ஹெக்கடதேவன் கோட்டை தாலுகாவில் உள்ள கபினி அணை என்பது 84 அடி கொள்ளளவு கொண்டதாகும். தற்போது அந்த 84 அடி கொள்ளளவில் சுமார் 83 அடி தண்ணீர் உள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி தற்போதைய நிலவரப்படி சுமார் 40,000 கன அடி தண்ணீர் கபிலா ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இந்த கபிலா ஆறு டி நரசிபுரா என்ற இடத்தில் வந்து காவிரியில் கலக்கிறது. மொத்தத்தில் கிருஷ்ணர் KRS இருந்து சுமார் 60,000 கன அடி தண்ணீரும் கபினி அணையிலிருந்து 40,000 கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. மொத்தம் 1,00,000 கன அடி தண்ணீர் இன்று மாலையிலிருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்தை நோக்கி புறப்படுகிறதுங்க.